மேசராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த மேசராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. மேசராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்ம காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வமுங்க. மேசராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த மேசராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்கங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய மேசராசி பலனுக்குள்ள நுழையலாம்களா? வணக்கம்ங்க மேசராசிக்காரர்களே. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான அலைச்சல் ஆரம்பமாகிட்டு இருக்குங்க. நீண்ட நாட்களா மனசுக்குள்ள அடக்கி வைத்திருந்த கேள்விகள், ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இவ்வளவு தடைகள், நம்ம வாழ்க்கை எப்ப மாறும் அப்படின்னு நினைத்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இப்போ ஒவ்வொரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சும்மா ஒரு சாதாரண மாற்றம் கிடையாதுங்க. இது உள்ளுக்குள்ள இருந்த பயம், குழப்பம், தயக்கம் எல்லாத்தையும் உடைத்து வெளியே கொண்டு வர போகிற நேரமுங்க. உங்க மனசு இப்ப அதிகமா வெளிப்படுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு தெளிவு உருவாகுதுங்க. முன்பு எது சரி எது தவறுன்னு தெரியாம குழம்பினீங்களோ அது எல்லாம் இப்ப மெதுவா தெளிவா ஆரம்பிச்சிருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு பலம் கொடுக்கிற நிலையில இருக்கிறதால நீங்க நினைச்சத சொல்ல தைரியம் வருங்க. இதுவரை உங்களை அடக்கி வைத்த இடங்கள்ல இருந்தும், உறவுகள்ல இருந்தும், வேலை சூழல்ல இருந்தும் வெளியே வரணும்னு மனசு துடிக்குதுங்க. சிலர் இத கோபமா எடுத்துக்கலாமுங்க. சிலர் உங்க மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாமுங்க. ஆனா உங்க உள்ளுணர்வு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யுதுங்க. இது எனக்கு சரியில்லைன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்குங்க. அதை கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மெதுவா திசை மாற ஆரம்பிக்குமுங்க. நிதி விஷயங்கள்ல இதுவரை இருந்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குமுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் ஓடிட்டு இருந்த நிலை மாறி, நான் இதை ஏன் செய்யறேன்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்கங்க. சில மேசராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து இதுவரைக்கும் நினைக்காத ஒரு வழியில இருந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கலாமுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்குமுங்க. இதை ஏத்துக்கலாமா வேண்டாமா, நான் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு அந்த பயமே இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைங்க. அந்த சோதனையை தாண்டினா நீங்க உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போக முடியுமுங்க. உறவுகள் விஷயத்திலையும் ஒரு ஆழமான மாற்றம் நடக்குதுங்க. இதுவரைக்கும் நீங்க எல்லாருக்காகவும் உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு உங்க மனசு வலிச்சாலும் பேசாம இருந்திருக்கீங்கங்க. இப்போ அந்த நிலை மாறப்போகுதுங்க. யாரு உண்மையா உங்க பக்கம் இருக்காங்க, யாரு உங்க சக்திய சுரண்டிட்டு இருக்காங்கன்னு தெளிவா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமுங்க. சில உறவுகள் இயல்பா தள்ளி போகலாமுங்க. அது உங்க தவறு கிடையாதுங்க. அது உங்க வளர்ச்சிக்காக நடக்கிற ஒரு இயற்கையான பிரிவுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கிற பாரம் பெருசா குறையுமுங்க. உங்க உடல் ஆரோக்கியம் பற்றியும் இப்ப நீங்க அதிக கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்கங்க. முன்னாடி சின்ன வலி, சோர்வு எல்லாம் சாதாரணம்னு நினைச்சு விட்டுட்டே இருந்தீங்க. ஆனா இப்போ உடல் சொல்ற சின்ன சின்ன சிக்னலையும்
நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்கங்க. தூக்கம், உணவு, மன அமைதி இவையெல்லாம் முக்கியம்னு புரிதல் வருதுங்க. சிலருக்கு பழைய ஒரு பழக்கம் விடணும்னு மனசுல தோணுமுங்க. அது சுலபமா இருக்காதுங்க. ஆனா விட ஆரம்பிச்சதும் உடலோடு சேர்ந்து மனசும் லைட்டா ஆகுமுங்க. இந்த நேரத்துல மேசராசிக்காரர்களுக்கு கனவுகள் ரொம்ப முக்கியமா மாறுமுங்க. தூக்கத்துல வர கனவுகள் கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குமுங்க. சில கனவுகள் பழைய நினைவுகளை கிளறி விடுமுங்க. சில கனவுகள் எதிர்காலத்துக்கான ஒரு திசையை உங்களுக்கு காட்டுமுங்க. அதையெல்லாம் அலட்சியப்படுத்தாம மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க முடிவுகள் இன்னும் தெளிவா இருக்குமுங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வேறு ஒரு கோணத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப அது கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அதனால தான் நான் இப்படி வளர்ந்தேன்னு ஒரு புரிதல் வருமுங்க. அடுத்ததா வேலை செய்கிற இடத்துல அல்லது படிக்கிற இடத்துல உங்க திறமை இப்போ அதிகமாக வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குமுங்க. முன்னாடி உங்க உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கலாமுங்க. அதே நேரத்தில் பொறாமையும் கூட வருமுங்க. சிலர் உங்க வளர்ச்சியை பொறுக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க உங்க பாதையை மாத்திக்க வேண்டாமுங்க. அமைதியா உங்க வேலையை சரியா செய்துட்டு போங்க. உங்க செயல்களே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமுங்க. இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் தனிமையை தேடுவாங்க. அது தனிமை இல்லைங்க, சுய ஆராய்ச்சி கூட்டத்தில் இருந்தாலும் மனசு தனியா இருக்கணும்னு தோணுமுங்க. அந்த நேரத்தை பயப்பட வேண்டாமுங்க. அதில் தான் உங்க உண்மையான ஆசைகள், பயங்கள், கனவுகள் எல்லாமே வெளிப்படுமுங்க. வெளியில இருந்து வர சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு உள்ளுக்குள்ள பேசுகிற குரலை கேட்டேன். இங்கன்னா நீங்க இதுவரை எடுத்துறாத சில தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்கங்க. அந்த முடிவுகள் ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் நீண்ட காலத்துல உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் தரப்போகுதுங்க. மொத்தத்துல மேசராசிக்காரர்களே, இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களை உடைக்கிறதற்காக வரலைங்க. உங்களை இன்னும் வலிமையானவர்களாகவும் தெளிவானவர்களாகவும் மாற்றத்தான் வருதுங்க. சில விஷயங்கள் கைவிட்டு போற மாதிரி தோணலாமுங்க. சில கதவுகள் மூடப்படுற மாதிரி தெரியுமுங்க. ஆனா அதுக்கு பின்னால நீங்க இதுவரை பார்க்காத ஒரு புதிய வெளிச்சம் உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த வெளிச்சத்தை நம்பி உங்களை நீங்க நம்பி ஒரு அடியை முன்னாடி வைக்கணுமுங்க. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காதுங்க. இப்போ மேசராசிக்காரர்களுக்குள்ள ஒரு விதமான உள்ளார்ந்த தைரியம் மெதுவா உருவாகிட்டு இருக்குங்க. இது வெளிப்படையா யாருக்கும் தெரியாம இருக்கலாமுங்க. ஆனா உங்க முடிவுகள், பேசுற விதம், நடக்கிற விதம் எல்லாத்துலேயும் அந்த மாற்றம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. முன்னாடி யாராவது உங்களை கேள்வி கேட்டா அல்லது உங்க முடிவுகளை சந்தேகப்பட்டா நீங்க அமைதியா ஒதுங்கி போயிருப்பீங்கங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. தேவையான இடத்துல தேவையான வார்த்தைகளை தயங்காம சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இது சண்டைக்காக இல்லைங்க, உங்களோட சுயமரியாதைக்காகங்க. இந்த மனநிலை உங்களை பல இடங்களிலிருந்து விடுவிக்க போகுதுங்க. சில மேசராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்திலிருந்து ஒரு விஷயம் திரும்ப வந்து மனசை குழப்பலாமுங்க. அது ஒரு பழைய உறவா இருக்கலாமுங்க, ஒரு தவறா இருக்கலாமுங்க, அல்லது அப்ப இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோன்ற ஒரு நினைவா கூட இருக்கலாமுங்க. இப்போ அந்த நினைவு வர்றது சும்மா இல்லைங்க. அது உங்களை மீண்டும் அதே வழியில தள்ளுறதுக்காக இல்லைங்க. அந்த விஷயத்த வேற ஒரு மனநிலைமையோடு புரிஞ்சுக்க வைக்கதாங்க. நீங்க இப்போ அந்த பழைய நீங்க இல்லைங்க. இப்போ இருக்கிற அறிவு, அனுபவம், மன வலிமை அப்போ இல்லை. அதனால அந்த நினைவை குற்ற உணர்ச்சியோட பார்க்காம ஒரு பாடமா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசு ரொம்ப லைட் ஆயிடுங்க. பண விஷயத்துல இன்னொரு முக்கியமான உணர்வு உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குமுங்க.
எனக்கு என்ன மதிப்புன்னு முன்னாடி கிடைக்கிற சம்பளத்தோட கிடைக்கிற வசதியோட சமாதானம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் உழைப்புக்கு சரியான மதிப்பு கிடைக்கணும்னு மனசு சொல்ல ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு இது வேலை மாற்றம் பற்றிய யோசனையாக வரலாமுங்க. சிலருக்கு சைடு இன்கம் அல்லது தனியாக ஏதாவது தொடங்கணும்னு தோணலாமுங்க. உடனே எதுவும் செய்யணும்னு அவசரம் வேண்டாமுங்க. ஆனால் அந்த யோசனையை லேசாக எடுத்துக்காம உள்ளுக்குள்ள வளர விடுங்க. சரியான நேரத்தில் அது தானாக ஒரு வடிவம் எடுக்குமுங்க. குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிற ஒருவரோட உறவு சின்ன ஒரு டென்ஷன் தரலாமுங்க. நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் செய்யணும்னு சொல்கிற வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கனமாக தெரியுமுங்க. நீங்கள் குடும்பத்தை விரோதியாக பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை முழுசாக யாரோ ஒருத்தருக்காக வாழ முடியாதுன்னு ஒரு தெளிவு உங்களுக்கு வருமுங்க. அந்த தெளிவை கோபமாக இல்லாமல் அமைதியாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா, ஆரம்பத்தில் புரிதல் இல்லாமல் இருந்தாலும் காலப்போக்கில் உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமுங்க. உங்கள் மனசு இப்போ உண்மையாக சந்தோஷம் தர விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருக்குதுங்க. முன்னாடி மற்றவர்களுக்கு பிடிச்சதுக்காக அல்லது இது நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி செய்த விஷயங்கள்லேருந்து மெதுவாக நீங்கள் விலக ஆரம்பிப்பீங்க. இசை, எழுதுதல், பயணம், ஆன்மீகம், இயற்கை, ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசுக்கு ஆழமாக ரிலாக்ஸ் தருமுங்க. அதுக்கு நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உள்ளார்ந்த குழப்பங்கள் தானாக தீர ஆரம்பிக்குமுங்க. இது நேரம் வீணாகிறதுன்னு நினைக்க வேண்டாமுங்க. இது உங்கள் சக்தியை மீண்டும் சார்ஜ் பண்ணுற ஒரு அவசியமான கட்டமுங்க. சில மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருவரோட பேசுகிற ஒரு உரையாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குமுங்க. அது ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு பெரியவராக இருக்கலாம், இல்லாட்டி முற்றிலுமே தெரியாத ஒருவராக கூட இருக்கலாமுங்க. அந்த உரையாடல் உங்கள் மனசில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றுமுங்க. நான் இதை இப்படியும் பார்க்கலாமேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுமுங்க. அந்த ஒரு கோணம் மட்டுமே நீங்கள் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக மாறலாமுங்க. உடல் சக்திக்கு கொஞ்சம் ஏறி இறங்கி போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குமுங்க. சில நாட்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, சில நாட்கள் எதுவும் செய்ய மனசே வராதுங்க. அதுக்காக உங்களை நீங்களே குறை சொல்லிக்க வேண்டாமுங்க. இது ஒரு இயல்பான செயல்முறைங்க. உடம்பும் மனசும் ஒரே நேரத்தில் மாற்றத்துக்குள்ளே போகும்போது இப்படித்தான் சில சமயம் இருக்குமுங்க. உங்கள் உடம்பு சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. ஓய்வு வேண்டும்னு சொன்னால் கொடுங்க, இயங்க சொல்லினா இயங்குங்க. இந்த சமநிலையை கற்றுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான நிலையில் இருப்பீங்க. மொத்தமாக பார்த்தா மேசராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மெதுவாக திரும்ப உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது சத்தம் இல்லாமல் நடக்கிற ஒரு பெரிய மாற்றமுங்க. வெளியில் பெரிய அதிர்வுகள் தெரியாமல் இருக்கலாமுங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு புதிய அடித்தளம் போடப்படுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குமுங்க. அந்த அடித்தளம்தான் இனிமே உங்கள் முடிவுகளுக்கும் உறவுகளுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு வலுவான ஆதாரமாக இருக்க போகுதுங்க. மேசராசிக்காரர்களோட மனநிலை இப்போ ஒரு ஆழமான அமைதி மெதுவாக உருக ஆரம்பிச்சிருக்குமுங்க. வெளியில் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி உடனே தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி பிறக்குது. எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை திடீர்னு வந்தது கிடையாதுங்க. நீங்கள் அனுபவித்த வலி, ஏமாற்றம், தனிமை, போராட்டம் எல்லாத்தோட விளைவாக உருவான ஒரு மன வலிமை தான் அதுங்க. முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உடைந்து போன உங்கள் மனசு இப்போ பெரிய விஷயங்களையும் அமைதியாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்குதுங்க. சில நேரங்களில் நீங்கள் உங்களை பற்றி நீங்களே ஆச்சரியப்படுவீங்கங்க.
நான் இப்படி யோசிப்பேனா, நான் இவ்வளவு அமைதியாக ரியாக்ட் பண்ணுவேனான்னு. இது உங்களோட வளர்ச்சிங்க. பழைய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுவீங்கங்க. இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுற நிலைக்கு வந்திருக்கீங்கங்க. யாராவது உங்களை தூண்டினாலும் உடனே வெடிக்காம ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறீங்க. அந்த ஒரு நிமிஷ இடைவெளி தான் பல பிரச்சனைகளை பெருசாக ஆக்காம தடுக்குதுங்க. உறவுகளில் இப்போ உண்மை மட்டும்தான் நிலைத்து நிற்குமுங்க. முகமூடி போட்டுக்கிட்டு பழகிறவங்க மெதுவாக விலகிடுவாங்க. சில நேரம் அது உங்களுக்கு வலியாகவும் இருக்குமுங்க. நம்ம வாழ்க்கையில் இவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நினச்சோன்னு தோணுமுங்க. ஆனால் காலப்போக்கில் அதுவே உங்களுக்கு புரியுமுங்க. அந்த இடம் காலியாகணும் என்பதற்காக தான் அந்த பிரிவு நடந்துச்சுன்னு. அந்த காலி இடத்துல தான் உண்மையான நிம்மதி, சுயமரியாதை, மன அமைதி எல்லாம் வர ஆரம்பிக்குமுங்க. மேசராசிக்காரர்கள் பொதுவாக எப்போதும் முன்னால் ஓடுற குணம் கொண்டவர்களுங்க. ஆனால் இப்போ ஓடுற வேகம் குறைஞ்சிருக்குதுங்க. அது தோல்வி இல்லைங்க. அது எங்கே வேகம் வேண்டுமோ, எங்கே பொறுமை வேண்டுமோன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்குமுங்க. எல்லா பேரையும் உடனே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மனசு ஏற்றுக்கிட்டு இருக்குங்க. சில விஷயங்களை காலத்துக்கே விட்டுட்டா அதுவே சரியான தீர்வை கொண்டு வந்து சேர்க்குமுங்க. பண விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகள் பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு அதிகரிக்குமுங்க. முன்னாடி யோசிக்காம செலவு செய்த இடங்களில் இப்போ 2 தடவை யோசிப்பீங்க. இதனால கஞ்சத்தனம் வரலங்க, மதிப்பு வந்திருக்குதுங்க. பணத்துக்கு மட்டும் இல்லை, உங்களோட நேரத்துக்கும் சக்திக்கும் மதிப்பு வந்திருக்குதுங்க. யாருக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும், யாருக்காக ஒரு வரம்பு வைக்கணும்னு தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த எல்லைகள் தான் உங்களை மனசார பாதுகாக்குமுங்க. உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்யுதுங்க. யாராவது பொய் பேசுகிறாங்களா, உண்மையை மறைக்கிறாங்களா, இல்லை மனசார பேசுகிறாங்களான்னு வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு உணர ஆரம்பிச்சிருக்குங்க. அதனால் சில இடங்களில் நீங்கள் சடனாக தள்ளி நிற்பீங்க. அதுக்கு காரணம் சொல்ல முடியாமல் இருக்கலாமுங்க. ஆனால் மனசு சொல்கிறது உண்மைங்க. அந்த குரலை அலட்சியப்படுத்தாமல் கேட்டிங்கன்னா பல தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்க முடியுமுங்க. சில மேசராசிக்காரர்களுக்கு தனியாக இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குமுங்க. இது யாரையும் வெறுக்கிற தனிமை இல்லைங்க, உங்களை நீங்களே கேட்கிற புரிஞ்சுக்கிற தனிமைங்க. அந்த நேரத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் எது தேவையில்லை, எது உண்மையாக முக்கியம்னு பட்டியலிட ஆரம்பிப்பீங்க. அந்த பட்டியலில் இருந்து தேவையில்லாத விஷயங்களை மெதுவாக நீக்க ஆரம்பித்தாலே மனசு ரொம்ப லேசாகிடுமுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சமநிலை தேடுற மனநிலை உங்களுக்கு வருமுங்க. ஓவராக உழைக்கணும் இல்லாட்டி முழுசாக விட்டுடணும்னு இல்லாமல் நடுவில் ஒரு வழி தேடுவீங்க. சின்னதாக நடைப்பயிற்சி, கொஞ்ச நேரம் அமைதி, பிடிச்ச உணவு இவையெல்லாம் பெரிய மருந்து மாதிரி வேலை செய்யுமுங்க. உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் தெளிவாக இருக்குமுங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும் கட்டம் இதுங்க. மொத்தமாக மேசராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனநிலை மாற்றத்துக்குள்ளே இருக்கீங்க. இது வெளியில் ஆரவாரமாக தெரியாமல் இருக்கலாமுங்க. ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு புதிய உறுதி, புதிய பார்வை, புதிய அமைதி உருவாகிட்டு இருக்குங்க. அந்த அமைதி தான் இனிமேல் எது வந்தாலும் உங்களை அழிக்க முடியாத ஒரு அடித்தளமாக மாறுமுங்க. இப்போது மேசராசிக்காரர்களோட வாழ்க்கையை பார்க்குற கோணம் ரொம்ப மெச்சூர்டாக மாற ஆரம்பிச்சிருக்குங்க. முன்னாடி வெற்றி என்றாலே வெளிப்படையான சாதனை, மற்றவர்கள் பாராட்டு, உடனடி பலன் அப்படின்னு நினச்சிருப்பீங்கங்க. ஆனால் இப்போது உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்குமுங்க. நான் அமைதியாக இருக்கேன்னா, நான் ஏமாற்றிக்காமல் வாழ்கிறேன்னா, இந்த கேள்விகள் உங்களுக்கு முக்கியமாக மாறுதுங்க. இந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில்கள் தான் உங்கள் அடுத்தடுத்த முடிவுகளை வடிவமைக்க ஆரம்பிக்குதுங்க. சில நேரம் எதுவும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து யோசிக்கணும்னு தோணுமுங்க. முன்னாடி அப்படி இருந்தனா
டைம் வேஸ்ட் பண்ணுறனோன்னு குற்ற உணர்ச்சி வந்திருக்குமுங்க. இப்போ அப்படி இல்லை. அந்த அமைதி நேரங்களில் தான் உங்கள் மனசு சுத்தமாகுமுங்க. இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த தேவையில்லாத சுமைகள், மற்றவர்களோட எதிர்பார்ப்புகள், நான் இப்படித்தான் இருக்கணும், என்னை உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கிட்ட விதிகள் எல்லாமே கேள்விக்குள்ளாகுமுங்க. சில விதிகளை உடைக்க ஆரம்பிச்சதும் மனசு சுதந்திரமா சுவாசிக்க ஆரம்பிக்குமுங்க. உறவுகளில் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக உணர்வீங்க. எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. இந்த உணர்வு வர்றது கொஞ்சம் கடினம்தாங்க. ஆனால் அதோட சேர்ந்து ஒரு நிம்மதியும் கூட வருமுங்க. யார் உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உங்கள் எல்லைகளை மதிப்பாங்கங்க. யார் மதிக்கலையோ அவங்க தானா உங்களை விட்டு விலகுவாங்கங்க. அந்த விலகல் இழப்பு மாதிரி தோணினாலும் அது உங்க மன அமைதிக்காக நடக்கிற ஒன்றுங்க. சில மேசராசிக்காரர்கள் திடீர்னு பழைய நினைவுகளை நினைக்க ஆரம்பிப்பீங்க. பழைய ஃபோட்டோஸ், மெசேஜ்கள், நினைவு பொருட்கள் இவையெல்லாம் ஒரு விதமான உணர்ச்சியை கிளப்புமுங்க. சிலருக்கு சிரிப்பை தருமுங்க, சிலருக்கு கண்களை நினைக்குமுங்க. ஆனால் அந்த உணர்ச்சிகளை ஒதுக்காம முழுசாக அனுபவிச்சிங்கன்னா அதோட சக்தி மெதுவாக குறையுமுங்க. அடக்கி வைக்கிற உணர்ச்சிகளே பாரமாக மாறுமுங்க. அனுபவிச்சு விடுற உணர்ச்சிகள் தான் உங்களை விடுவிக்குமுங்க. வேலை அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நான் இதை எதுக்காக செய்கிறேன்னு ஒரு உள்கேள்வி தொடர்ச்சியாக வருமுங்க. அந்த கேள்வி உங்களை குழப்புவதற்காக இல்லைங்க, உங்கள் பாதை சரியா இருக்கான்னு சரி பார்க்கத்தாங்க. சிலர் அதே இடத்துல இருந்தாலும் மனநிலை மாறுமுங்க. சிலர் புதிய வழிகளை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமானது, நீங்கள் இனிமேல் கண் மூடிக்கிட்டு எதையும் செய்ய மாட்டீங்கங்க. ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்கள் உள்ளார்ந்த ஒப்புதல் தேவைப்படுற நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் பேச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் ஆகுமுங்க. அதிக விளக்கம், அதிக சாக எல்லாம் வேண்டாம்னு தோணுங்க. தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்கள் பலவீனம் இல்லைங்க, இது உங்களோட தெளிவு. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அமைதி கூட ஒரு பதில் தாங்க. அதை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்குங்கிற கட்டம் தாங்க இது. உடலோட தொடர்பும் கொஞ்சம் ஆழமாக மாறுமுங்க. சோர்வு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வீங்க. ஓய்வு எடுத்தால் குற்ற உணர்ச்சி இருக்காதுங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சூடான டீ, ஒரு அமைதியான மாலை, பிடிச்ச பாடல், இவையெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நினச்சிருந்த மனசு இப்போ இதில் தான் வாழ்க்கையோட சுவை இருக்குன்னு உணருமுங்க. மொத்தத்தில் மேசராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிற நிலையில இருந்து வாழ்க்கையோட ஓட்டத்தோட இணைந்து நடக்க கற்றுட்டு இருக்கும் நிலையில இருக்கீங்கங்க. எல்லாமே உங்கள் கையில் இருக்கும்னு பிடிவாதம் பிடிக்காம எது உங்கள் வசதியில் இருக்கோ அதை பொறுப்போட கையாள ஆரம்பிச்சிட்டீங்கங்க. அந்த மனநிலை தான் உங்களை உள்ளார்ந்த ரீதியில் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு வகையான உள்ளார்ந்த நம்பிக்கை ஆழமாக வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குமுங்க. இது சத்தம் இல்லாத நம்பிக்கைங்க, யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத உறுதிங்க. முன்னாடி நீங்கள் சரியா இருக்கேன்னு மற்றவங்க ஒத்துக்கணும்னு நினச்சிருப்பீங்கங்க. இப்போ அந்த தேவையே இல்லைங்க. நான் என்னோட உண்மையோடு இருக்கேன்னு நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்குவீங்க. அந்த ஒரு உணர்வே பல சந்தேகங்களை கரைச்சி விடுதுங்க. சில சூழ்நிலைகளை நீங்கள் நிற்கதி திடீர்னு அமைதியாக விலக ஆரம்பிப்பீங்க. முன்னாடி இதே சூழ்நிலை வந்தால் நீங்கள் விளக்கம் சொல்ல, உங்களை நீங்கள் காப்பாற்ற நீண்ட விவாதத்துக்குள்ளே போயிருப்பீங்க. ஆனால் இப்போ எங்கே உங்கள் சக்தி வீணாகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுமுங்க. அதனால் தேவையில்லாத இடங்கள்ல இருந்து மெதுவாக பின்னடைவீங்க. இது ஓட்டம் இல்லைங்க, இது புத்திசாலித்தனமுங்க. உங்கள் அமைதியை காக்கிற ஒரு தேர்வுங்க. உறவுகளில் குறைவானது தான் தரும்னு ஒரு மனநிலை வருமுங்க. அதிக பேர், அதிக உரையாடல், அதிக தொடர்பு வேண்டாம்னு தோணுமுங்க. உண்மையாக பேச முடிகிற மனசு திறக்க முடிகிற சிலர் போதும். அந்த சிலருடான உறவுகள் இப்போ இன்னும் ஆழமாக மாறுமுங்க. வார்த்தைகள் குறையுமுங்க, புரிதல் அதிகரிக்குமுங்க. சில உறவுகள்
எந்த சத்தமும் இல்லாமல் முடிவுக்கு வரலாமுங்க. அதற்காக நீங்கள் கதற மாட்டீங்க. ஏன்னா அது இயல்பான முடிவுன்னு மனசு ஏற்றுக்கிட்டு இருக்குமுங்க. பண விஷயத்தில் ஒரு பொறுப்புணர்வு அதிகரிக்குமுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட திட்டமிட ஆரம்பிப்பீங்க. எதிர்காலத்தை பற்றி ஓவரா பயப்படாம நான் என்னை கட்டுப்படுத்த முடியும்னு கவனம் செலுத்துவீங்கங்க. அந்த மனநிலை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தருமுங்க. சிலர் சேமிப்பு, சிலர் முதலீட்டில், சிலர் செலவை குறைக்கிறது, எந்த வழியாக இருந்தாலும் அதை பயத்தால் இல்லை, தெளிவால் செய்யப்படுற முடிவாக இருக்குமுங்க. உங்கள் உள்ளுணர்வு இப்போ முன்னாடி விட ரொம்ப கூர்மையாக இருக்குமுங்க. சில முடிவுகளை எடுக்கிறப்போ லாஜிக் எல்லாம் ஓரமாக நிற்கலாமுங்க. இது சரி, இந்த மனசு சொன்னால் அதுக்கு பின்னால் காரணம் கண்டுபிடிக்கலாம். அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு புரியாமல் இருக்கலாமுங்க. ஆனால் அது உங்கள் அனுபவங்களோட சேர்ந்து உருவான ஒரு ஞானமுங்க. அதை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தவறான பாதைகள் தானாக தவிர்க்கப்படுமுங்க. சில மேசராசிக்காரர்கள் திடீர்னு வாழ்க்கையை எளிமையாக்க நினைப்பீங்க. அதிக பொருட்கள், அதிக பொறுப்புகள், அதிக எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் சுமையாக தெரியுமுங்க. மெதுவாக அவற்றை குறைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த எளிமையில தான் ஒரு விசித்திரமான சந்தோஷம் கிடைக்குமுங்க. எனக்கு இவ்வளவு போதும்னு மனசு சொல்கிறப்போ வாழ்க்கை அதிகமாக நிறைவாக உணரப்படுமுங்க. உடல், மனம், உணர்ச்சி இந்த மூன்றுக்கும் இடையில ஒரு சமநிலை தேடுற காலகட்டம் இதுங்க. ஒரு பகுதியை மட்டும் கவனித்து மற்றதை புறக்கணிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்கங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன திருத்தங்கள் நடக்குமுங்க. இதுதான் உண்மையான சுய பராமரிப்புங்க. மொத்தத்தில் மேசராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு போராடுற நிலையிலிருந்து வாழ்க்கையோட சேர்ந்து வளர்கிற நிலைக்கு வந்துட்டீங்கங்க. வெளியில் பெருசாக எதுவும் மாறலைன்னு தோணலாமுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த இந்த மாற்றம் தான் இனிமேல் எது வந்தாலும் உங்களை சிதற விடாமல் அமைதியாக, உறுதியாக முன்னாடி கொண்டு போகிற சக்தியாக மாறப்போகுதுங்க. மேசராசிக்காரர்களுக்கு இப்போ வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான தெளிவோட நகர ஆரம்பிச்சிருக்குதுங்க. முன்னாடி என்ன நடக்குங்கிற பயம் இருந்த இடத்துல இப்போ என்ன வந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு ஒரு அமைதியான நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த நம்பிக்கை சத்தம் இல்லாமல் உங்கள் உள்ளுக்குள்ளே வேலை செய்யுதுங்க. வெளியில் யாராவது உங்கள் வாழ்க்கையை பார்த்தா பெருசாக மாற்றம் தெரியலாமல் இருக்கலாமுங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே உணர்வீங்கங்க. மனசை இனிமேல் தேவையில்லாத விஷயங்களில் சிக்கிக்க மாட்டேன்னு சில சூழ்நிலைகளில் நீங்கள் முன்பை விட அதிக பொறுமையோடு நடக்க ஆரம்பிப்பீங்கங்க. யாராவது அவசரப்படுத்தினாலும் உடனே பதில் சொல்லணும்னு தோணாதுங்க. இது எனக்கு உண்மையாக முக்கியமான ஒரு உள்கேள்வி வருமுங்க. அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா அந்த விஷயத்த அப்படியே விடுறது தைரியமுங்க. அப்படியே விட்டுறதையும் இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க. இது அலட்சியம் இல்லைங்க. இது உங்கள் சக்தியை பாதுகாக்கிற ஒரு வழிங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணினா தான் வலிமைன்னு நினச்சிருந்த மனநிலை மாதிரி தேவையானதுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணுற பழக்கம் உருவாகுதுங்க. உறவுகளில் நீங்கள் இப்போ ரொம்ப நேர்மையாக இருக்க ஆரம்பிப்பீங்க. போலியான சிரிப்பு, மனசில்லாத சம்மதம், உள்ளுக்குள்ளே கோவம் வச்சுக்கிட்டு வெளியில் அமைதி இவெல்லாம் மெதுவாக குறையுமுங்க. பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்கிற மனநிலை வருமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.